இருக்கிறார்கள். நான் எப்படி அதிலிருந்து வெளியேறி வந்திருக்கிறேனோ, வந்ததில் உறுதியாக நிற்கிறேனோ, அதை வெளிப்படுத்தி சொல்லுகிறேனோ, அதை மக்கள் மத்தியில எடுத்து கூறுகிறேனோ, அப்படி கூறிய காரணத்தால் என்ன சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹுக்காக என்று பொருந்திக் கொண்டு இருக்கிறேனோ, அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழலை அவர்களுக்கும் தர வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான வழிமுறைகளை நமக்கு காட்டி இருக்கிறார்களோ, அந்த காட்டி இருக்கக்கூடிய வழிமுறைகளில் நாம் எதை பின்பற்றணும்? அவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? குர்ஆன் தானங்க அடிப்படை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தானங்க அடிப்படை, ஆக குர்ஆன் தானே அடிப்படை, ஹதீஸ் தானே அடிப்படை என்று சொல்வார்கள். அதனால நாங்க சொல்றோம் குர்ஆனை தான் பின்பற்றணும், ஹதீஸை தான் பின்பற்றணும், இந்த ரெண்டு தான் அடிப்படை. அப்படி இருக்கும்போது சஹாபாக்களை பின்பற்றுவதுங்கிறது எப்படி எடுக்க முடியும்? தாபீன்களை பின்பற்றுவதை எப்படி எடுக்க முடியும்? தபு தாபீன்களை பின்பற்றுவதுங்கிறது எப்படி எடுக்க முடியும்? இமாம்களை பின்பற்றுவதுங்கிறது எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லி இப்படி குழப்புகிறார்கள். அன்பானவர்களே, நாமும் சொல்கிறோம் அடிப்படை குர்ஆன் தான், அடிப்படை சுன்னா தான். ஆனா இந்த குர்ஆன் தான் சுன்னா தான் என்று நாம் சொல்லுகிறோம், அவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனா என்ன பிரச்சனை? அவர்கள் குர்ஆன் தான் என்று சொல்லுகிறார்கள், ஹதீஸ் தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனா குர்ஆன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், ஹதீஸ் அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். ஆனால் குர்ஆன் என்று சொல்லிக்கொண்டு, ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பின்பற்றுவது குர்ஆனை அல்ல, அவர்கள் பின்பற்றுவது ஹதீஸை அல்ல, அவர்கள் பின்பற்றுவது என்பது மனோ இச்சை. ஆனா நாம் குர்ஆனை பின்பற்றணும் சொல்றோம், ஹதீஸை பின்பற்றணும் சொல்றோம். எப்படி? சஹாபாக்கள் அனைவரும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள் குர்ஆன ஹதீஸை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி பின்பற்ற வேண்டும் சொல்றாங்க. இப்ப நீங்க யோசிங்க, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள் கொடுத்த விளக்கத்தை ஏற்பதா, குர்ஆனுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை எடுப்பதா? இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை கோணத்தில் அணுகிட்டா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு விடிவு கிடைச்சிடும், ஒரு விளக்கம் கிடைச்சிடும். இதான் கவனத்தில் கொள்ளணும். அடுத்து சொல்வார்கள், தௌஹீது, தௌஹீதுங்கிறது விடுபடலாமா? ஷிர்கை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சுன்னத்தை விடுபடலாமா? பிதஅத்தை அழிக்க வேண்டாமா என்று சொல்வாங்க. அன்பானவர்களே, தௌஹீது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அன்று நான் சொன்னேன், மர்காப்பள்ளி தெருவிலே சுலைமான் வலியுல்லாஹ் திடலிலே இருக்கிற போதும் நான் தெளிவாக உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னேன், தௌஹீது விஷயத்திலே, தௌஹீது ஷிர்க் விஷயத்திலே எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எதை எடுத்து சொல்ல வேண்டுமோ, எது தௌஹீதோ எது ஷிர்கோ அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தௌஹீதை சொல்லாமல் இருக்க முடியுமா? ஷிர்கை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. இங்க இருக்கக்கூடிய யாராவது தௌஹீதுக்கு மாற்றமாக ஷிர்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமா? அப்படிப்பட்ட கருத்துல இருக்கிறோமா? இல்ல. தௌஹீத நான் மட்டுமா சொன்னேன்? இங்க முன்னால உள்ளவங்க எல்லாம் சொல்ல இல்லையா? ஏகத்துவ தென்றல் மகான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தௌஹீத சொல்லவில்லையா? அவர்கள் இந்த உலகத்திலே எத்தனை செல்வந்தர்களுக்கு மத்தியில், பிரபுக்களுக்கு மத்தியிலே, ஜமீன்தார்களுக்கு மத்தியில், பண்ணையார்களுக்கு மத்தியில், அறிஞர்களுக்கு மத்தியில் எல்லோரிடத்திலும் தௌஹீதை சொல்லவில்லையா? லா தஷ்கு மினல் ஹாலிக இலல் ஹல்க் பலிஷ்கு இலை ஹுவல்லதி யக்திர் வ அம்மா கைருஹு ஃபலா. படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட சிருஷ்டியிடத்திலே மன்றாடாதே, அவனிடத்திலே மன்றாடு. அவன் தான் சர்வ சக்தன், அவனை தவிர யாரும் சர்வ சக்தர்கள் இல்லை. சொன்னது யாரு? மகான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அஜீபூனி தாஇ அஜீபூனி ஃபஇன்னி தாஇல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அத்ஊக்கும் இலா பாபிஹி வ தாஅதிஹி லா அத்ஊக்கும் இலா நஃப்ஸி அல் முனாஃபிகு லைஸ யதுல் ஹல்க இலல்லாஹ் ஹுவ தாஇன் இலா நஃப்ஸிஹி. நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள், நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அழைப்பாளனாக இருக்கிறேன், அவனுடைய வாசலுக்கு, அவனுக்கு வழிபடுவதின் பக்கம் வாருங்கள் என்று உங்களை நான் அழைக்கிறேன். என் பக்கம் நான் அழைக்கவில்லை. நயவஞ்சகன் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க மாட்டான், தன் பக்கம் அழைப்பான். சொன்னது யார்? மகான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அலைக பித்தக்வா அலைக பிஹுதூதி ஷரஇ வல் முகாலஃபத்தி லின்னஃப்ஸி வல் ஹவா வ ஷைத்தானி வ அக்ரானி சூஇ அல் முஃமினு ஃபீ ஜிஹாதி ஹாவுலாய். தக்வாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஷரியத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஷைத்தானுக்கு மாறுபட்டு நடங்கள், நப்சுக்கு மாறுபட்டு நடங்கள், தீய கூட்டாளிகளுக்கு மாறுபட்டு நடங்கள். ஒரு உண்மையான மூமின் இவர்களை எதிர்கொண்டு நடக்க வேண்டும்.
சொன்னது யார்? மகான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தான் மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய அருமை மகனார் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு செய்த உபதேசத்தின் போது சொன்னார்கள், அலைக பி தக்வல்லாஹி வ தாஅத்திஹி வலா தகஃப் அஹதன் வலா தர்ஜுஹு வகிலில் ஹவாயிஜ குல்லஹா இலல்லாஹ் வலா தஅதமித் இல்லா அலைஹி சுப்ஹானா அத்தௌஹீத் அத்தௌஹீத் வ ஜிமாஉல் குல்லி அத்தௌஹீத். அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் நீங்கள் அஞ்சாதீர்கள், யாரிடத்திலும் நீங்கள் மண்டாடாதீர்கள், உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் சாட்டுங்கள், அவன் மீதே முழு நம்பிக்கை நீங்கள் வையுங்கள். தௌஹீதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தௌஹீதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அனைத்துக்கும் அடிப்படை தௌஹீத். தௌஹீது இருந்தால் எல்லாம் இருக்கும், தௌஹீது இல்லை என்றால் எல்லாம் அழிந்துவிடும். சொன்னது யார்? மகான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த தௌஹீதை சொல்லாம இருக்க முடியுமா? பிதஅத்தை கண்டிக்காமல் இருக்க முடியுமா? முடியும். சட்டம் எதுவோ அது. ஆனா என்ன பிரச்சனை என்று சொன்னா, எது தௌஹீது, எது ஷிர்கு, எது சுன்னத்து, எது பிதஅத்து என்று அளவுகோல் இருக்கிறதே, அந்த அளவுகோலை மன இச்சையின் அடிப்படையில் செயல்படுகிறவர்கள் சொல்லக்கூடாது. அந்த தௌஹீதுடைய பாடம், அந்த ஷிர்குடைய பாடம், அந்த சுன்னாவுடைய பாடம், அந்த பிதஅத்துடைய பாடம், அதே சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், இமாம்கள் என்ன விளக்கத்தை சொல்லி அதை நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்களோ அந்த கோணம். இந்த ஒரு கோணத்துல தான் எடுத்து சொல்வதுங்கிற நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் எடுத்து சொல்லுகிற போது நான் மட்டுமா, எல்லா உலமாக்களும் எடுத்து சொல்லுவாங்க. உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இல்லாம இல்ல. உலமாக்களுக்கு மத்தியிலே எத்தனையோ விஷயங்கள கருத்து வேறுபாடு இருக்கும், இல்லாம கிடையாது. ஆனா என்ன விஷயம், அந்த கருத்து வேறுபாடுகளை அவர்கள் தங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை முன்வைத்து இதுல எது ஆகும் எதுல ஆகாது, என்ன இந்த ஊர் மட்டுமா, இந்த ஊரை தாண்டி எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன, தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படிப்பட்ட பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கிறார்கள். அந்த உலமாக்கள் எல்லாம் இதுக்கு என்ன விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள், அந்த கோணத்துல அணுகணுங்கிறத சொல்றோம். அப்படிப்பட்ட நிலையில நானும் என்னுடைய புத்தி கட்டிய அளவுக்கு நானும் அந்த செய்திகளை பரிமாறுவேன், உலமாக்களோடு பரிமாறுவேன், பரிமாறாம இருக்க மாட்டேன். என் மனசுக்குள்ள எது எதெல்லாம் சரி என்று என்னுடைய சித்தறிவுக்கு படுகிறதோ அதை நான் சொல்லுவேன். ஆனா என்ன வரணும், அதப்பு வரணும், தலக்கணம் வரக்கூடாது, மண்டக்கணம் வரக்கூடாது, நானா பெரியவங்கிறதுனால வரக்கூடாது. என்ன வரணும், நம்மளை விட மூத்தவங்க இருக்கிறாங்க, விஷய ஞானிகள் இருக்கிறாங்க, அப்படிங்கிற அந்த கோணத்தில் அந்த செய்திகளை அணுகுகிற போது நான் சொல்லுவது சரியாக இருக்கும் போது அது அல்லாஹ்வை சார்ந்தது, நான் சொல்றது தவறாக இருக்கும் போது அது என்னை சார்ந்தது, அது ஷைத்தானை சார்ந்தது. இப்படிங்கிற கோணத்துல தான் அந்த விஷயங்களை அணுகணும். இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், எடுத்து சொல்றோம். என்னுடைய இந்த உரையினுடைய நிறைவிலே, என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய அந்த ஸலவாத், அது இன்னைக்கு கூட பாடங்கள்ல வருது. அந்த ஸலவாத், அந்த ஸலவாத்துக்குள்ள எவ்வளவு மகிமை, அதை பற்றிய செய்திகளை சொல்லி என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வர்றேன். அன்பானவர்களே, பள்ளி வாசல்ல நாம் உள்ள போறோம், போகும்போது ஒரு துஆ ஓதணும். என்ன துஆ நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக, இறைவா உன் அருளின் வாசல்களை திறந்து வைப்பாயாக. பள்ளியை விட்டு வெளியில வர்றோம், அப்போ ஒரு துஆ ஓதணும். என்ன துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக, இறைவா நிச்சயமாக நான் உன்னுடைய ஃபضல் அருளிலிருந்து யாசிக்கிறேன் என்று கேட்கணும். இந்த துஆ நமக்கு தெரியும், பல உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, தெரியும். அந்த துஆவோட முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னது, அல்லாஹும் அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக என்று சொல்வதற்கு